எப்பா வந்தியா சாப்பிட்டியா உக்காரு ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்க ஊர்ல சொன்னேன் இது என்ன தப்பு போடா. அப்பனுக்கு ரொம்ப இடத்தால தான் ஊர் ஃபுல்லா நம்மள அசிங்கம் பத்திட்டு இருக்கான். ஏய் முதல்ல நம்ம பொண்ணு கூப்பிட்டு விசாரி. பத்திரமத்த தங்கம் அது மேல என்ன குறை இருக்க போகுது? நல்லா அரைக்கோடி அதே பெத்து போட்டு வச்சுக்கிறான். இதுல என்ன குறை இல்லாம இருக்க? ராணி இங்க வாடி. நாமா கிட்ட பேசுன அப்புறம் கூப்பிடுறேன். ஏய் யார்கிட்ட பேசின்னு இருக்க? ராஜேஷ் பா ஃப்ரெண்டு. பாரு உன் பொண்ணு லட்சணத்தை யாரோ ராஜேஷா பேசிட்ட வீடு நகை விற்கிற விலைக்கு இதுக்கு நகை போட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும். ஏய் ஆமாடி நீ சொல்றது கரெக்ட் தான். அதனாலதான் நான் அதை பேச சொல்லியிருக்கேன். நல்லா பேசு நல்லா பணக்கார மாப்பிள்ளையா புடிச்சுக்கோ. அப்பா என்னப்பா வெக்கமா இருக்குதுப்பா. ஒரு சுத்தமா எல்லாம் வைத்தாங்க. இப்ப நான் சொல்லதான் வெக்கம் வந்துச்சு உனக்கு. வயசு பொண்ணு திட்டாதையா அது இஷ்டத்துக்கு இருக்கட்டும் வீடு. அது இஷ்டத்துக்கு இருக்கட்டும் ஆனா இங்க இருக்க கூடாது. இஷ்டம் ஓடினா கணேசா இஷ்டத்துக்கு ஓடினா கஷ்டத்துக்கு ஓடி நினைக்கிறா. என் பொண்ணை பத்தி பேசினீந்தம்பா. நானும் அந்த விஷயமா தானே வந்துக்கிறேன். ஒரு நல்ல மாப்பிள்ள இருக்கிறான். எந்த ஊரா? பக்கத்து ஊர் தான். நல்ல வேலைக்கு போறான் நல்லா சம்பாதிக்கிறான். 10,000 நகை போட்டேனா கட்டி கொடுத்துடலாம். 10,000 அதெல்லாம் வேணாம். நகைக்கு எங்க போறது? என்னமா பேசுறீங்க? அப்ப ஓடிதான் போகணும் வேற வழி இல்ல. எல்லாரும் நிலைமை இப்படிதானா? இதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும். அசாகத்துல பண்ண சொல்ற வரதட்சணை வாங்கினாக்கா 10 வருஷம் உள்ள குச்சி போடணும். அட்டை இருக்குத்தான் யார் அத்தை மதிக்கிறாங்க? பொண்ணை பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இதுக்கு மேல நகையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். வழக்கமா தான் நடக்குது. அதுக்காகத்தான் நிறைய பொண்ணுங்க லவ் பண்ணி கூட்டின்னு போயிடுது. இதெல்லாம் எதுக்காக? பெத்தவங்களோட பாரத்தை குறைக்கிறதுக்காக. ஓஹோ அப்ப பொண்ணுக்கு மேல தப்பு இல்ல. அப்பாவும் அம்மாவும் கடைக்காரன் ஆகக்கூடாதுன்றதுக்காக பொண்ணுங்க லவ் பண்ணி ஓடி போதுங்க. இதுல என்ன தப்பு? நல்லா நான் சொல்றப்பா நீ அவங்க வீட்டுல இருக்கப்பட்டவங்க போட்டாங்க இப்ப இல்ல என்ன பண்றது? அதுக்கு ஒரே வயதான் அதுங்களுக்கு இஷ்டப்படுற பசங்க கூட ஓடி போதுங்க. நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு கரெக்டா சட்டம் போடணும். என்ன சட்டம் போட்டாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. திருட்டே இல்லைன்றாங்க ஆனா திருடாது கேக்குறாங்க. கொலையே இல்லைன்றாங்க ஆனா கொலை பண்ணாது கேக்குறாங்க. லஞ்சமே வாங்கலன்றாங்க லஞ்சம் வாங்காது கேக்குறாங்க. அது மாதிரி எதையுமே கரெக்டா பண்ண முடியாது. மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கீழே ஸ்கிரீன்ல கிளிக் பண்ணி